Integration of trigonometric functions இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். அதாவது இன்டகிரேஷன்ல trigonometric functions வந்ததுன்னா அதை எப்படி நம்ம சால்வ் பண்றதுன்றது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷன்ல trigonometric function எந்த ஃபார்மேட்ல இருந்தா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் பாருங்க. இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்க, இந்த ஃபார்மேட்ல இருந்தா எப்படி பண்றதுன்றது. இன்டகிரல் a cos x plus b sin x divided by p cos x plus q sin x into dx இந்த ஃபார்மேட்ல இருக்குன்னு வச்சுங்க. ஸோ இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம நியூமரேட்டர்னு எடுத்துக்கலாம். இது நியூமரேட்டர்னு எடுத்துங்க, இது டினாமினேட்டர்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நம்ம நியூமரேட்டரை கொஞ்சம் மாற்றி எழுதணும். எப்படி நியூமரேட்டர் நம்ம மாற்றி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து நியூமரேட்டர் எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூமரேட்டரை வந்து இந்த மாதிரி இப்போ நான் சொல்ற மாதிரி எழுதணும். சம் எல் இன்ட்டு டினாமினேட்டர் பிளஸ் எம் இன்ட்டு டெரிவேட்டிவ் ஆஃப் டினாமினேட்டர், அதாவது டினாமினேட்டர் டேஷ், இந்த மாதிரி நம்ம நியூமரேட்டரை கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ நல்லா பாருங்க, அப்போ நியூமரேட்டர் எப்படி எழுதணும்னா சம் எல் இன்ட்டு டினாமினேட்டர் பிளஸ் எம் இன்ட்டு டெரிவேட்டிவ் ஆஃப் டினாமினேட்டர், அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்படி கன்வெர்ட் பண்ணி எழுதணும்னா அப்போ இன்டகிரல் இது எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, இன்டகிரல் ஆஃப் என்ன வரும் பாருங்க, எல் இன்ட்டு டினாமினேட்டர் பிளஸ் எம் இன்ட்டு டினாமினேட்டர் டேஷ் அப்படின்னு வந்து டிவைடட் பை டினாமினேட்டர் அப்படின்னு கிடைக்கும். புரியுதுங்களா? இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு இருந்திருக்கும். ஓகே, இப்போ இது ரெண்டு இன்டகிரலா நம்ம பிரிச்சுக்கலாம். எல் இன்ட்டு டினாமினேட்டர் பை டினாமினேட்டர் பிளஸ் எம் இன்ட்டு டினாமினேட்டர் டேஷ் அப்படின்னு. ஸோ எல் இன்ட்டு டினாமினேட்டர் பை டினாமினேட்டர் போட்டால் டினாமினேட்டர் கேன்சல் ஆகிட்டு எல் மட்டும் இருக்கும். எல் வந்து கான்ஸ்டன்ட் இன்டகிரேட் பண்ணால் எல் இன்ட்டு எக்ஸ்னு வந்துருது. பிளஸ் செகண்ட் டர்ம் இன்டகிரேட் பண்ணும்போது எம் இன்ட்டு டினாமினேட்டர் டேஷ் பை டினாமினேட்டர்னா அப்போ எம் இன்ட்டு நியூமரேட்டர் வந்து எப்படி வரும்னு சொல்லுங்க, டெரிவேட்டிவ் டினாமினேட்டர் வரதுனால லாக் ஆஃப் டினாமினேட்டர் அப்படின்னு நம்ம எழுதிக்கிட்டு இது மாடுலஸ்ல போட்டுக்கணும். லாக் ஆஃப் டினாமினேட்டர்னு போட்டுட்டு பிளஸ் கான்ஸ்டன்ட் இன்டகிரல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட்ல பண்றது இந்த ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, இப்போ எக்ஸ்போனென்ஷியல் இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சப்போஸ் இன்டகிரல் ஏஇ பவர் எக்ஸ் பிளஸ் பிஇ பவர் மைனஸ் எக்ஸ் இருக்குன்னு வச்சுங்க, டிவைடட் பை பிஇ பவர் எக்ஸ் பிளஸ் கியூஇ பவர் மைனஸ் எக்ஸ் இருக்குன்னு வச்சுங்க டிஎக்ஸ். ஸோ இதையும் வந்து இந்த மெத்தட்லேயே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நியூமரேட்டர் வந்து எல் இன்ட்டு டினாமினேட்டர் பிளஸ் எம் இன்ட்டு டினாமினேட்டர் டேஷ் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஸோ இந்த மாதிரி ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் தான் இந்த மாதிரி பண்ணணும்னு தெரியுது. அடுத்து ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒவ்வொரு ஃபார்மேட்டுக்கும் ஒவ்வொரு ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா, அதாவது நியூமரேட்டர்லையும் என்னது ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன், டினாமினேட்டர்ல ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்றோம். ஓகேங்களா? ஆனா இந்த ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷனே பாருங்க, பவர் வந்து 1 இருக்கிற மாதிரி இருக்கு. இதே பவர் 2 அந்த மாதிரி வர மாதிரி இருந்தா எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ பாருங்க, இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா ஏதாவது ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸே வந்து எப்படி இருக்குன்னா, சப்போஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்க்கு பவர் வந்து 2 வர மாதிரி இருக்குன்னு வச்சுங்க. எக்ஸாம்பிள் வந்து இப்போ டிஎக்ஸ் டிவைடட் பை ஏ பிளஸ் பி சைன் ஸ்கொயர் எக்ஸ் இப்படி இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா டிஎக்ஸ் பை ஏ பிளஸ் பி காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருக்கலாம், காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா இன்டகிரல் டிஎக்ஸ் பை இப்படி, அதாவது டிஎக்ஸ் டிவைடட் பை இன்டகிரல் டிஎக்ஸ் டிவைடட் பை a sin square x plus b sin x cos x plus c into cos square x இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருந்தா இதை எப்படி இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா எப்படி இன்டகிரேட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வந்து நியூமரேட்டர் டிவைட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு போடுங்க. டிவைட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு போடுங்க. டிவைட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் போடலாம், இல்லைன்னா மல்டிப்ளை பை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும். ஸோ இப்படி மாற்றிட்டு அதுக்கப்புறம் tan x is equal to and substitute put tan x is equal to t. tan x is equal to tன்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். இப்படி பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் தேர்ட் இன்டெகிரல் தான் பாருங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா? ஸோ அதை அப்படி நான் எப்படி இதை சொல்றது, இது எப்படி சொன்னா அப்படி பண்ணி காட்டுறேன். எப்படி பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் இன்டெகிரல் பாருங்க, அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டர் காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ல டிவைட் பண்ணணும் இல்லையா? ஸோ இன்டெகிரல் டிஎக்ஸ் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ், சரிங்களா, டிவைடட் பை என்ன போடுறோம்னா சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டேன் ஸ்கொயர் எக்ஸ் வரும். ஸோ ஏ இன்ட்டு டேன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு வந்துருது. அடுத்து பிளஸ் இங்க பி இன்ட்டு சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸுக்கு காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ல டிவைட் பண்ணா ஒரு காஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிட்டு சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் டேன் எக்ஸ்னு வருது. ஸோ பி இன்ட்டு டேன் எக்ஸ்னு வந்திருக்கும். பிளஸ் இங்கே காஸ் ஸ்கொயர் எக்ஸ் கேன்சல் ஆகிட்டு சின்னு வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா tan x equal to t ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். அதாவது நல்லா கவனிங்க, என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், tan x is equal to t ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ tan x is equal to t ன்னு சப்ஸ்டிட் பண்ணா இது tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒரு சொல்லுங்க சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் வருதா, சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் dx is equal to dt ன்னு வருது. அப்படின்னா இதை வந்து ஃபர்ஸ்ட் சிம்பிளை பண்ண பாருங்க,
1 by cos square x என்ன வருது பாருங்க secant square x வருதா secant square x dx is equal to sorry divide by இது a tan square x plus b tan x plus c ன்னு வந்துருச்சு இல்லையா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் tan x equal to t secant square x dx பிளேஸ்ல dt ன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்படி சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா secant square x dt பிளேஸ்ல என்ன வருது dx பிளேஸ்ல dt ன்னு சப்ஸ்டிட் பண்ணிருங்க divide by இது at square plus bt tan x பிளேஸ்ல t போடணும் plus c ன்னு போடுங்க சோ இப்போ வந்து என்ன ஆயிருச்சு இது வந்து குவாட்ராட்டிக்ல வந்துருச்சு இந்த குவாட்ராட்டிக்ல வந்தா இது என்ன பண்ணணும் நம்ம இப்போ இன்டகிரல்னு போட்டு 1 by a வெளிய எடுத்துட்டு என்ன பண்ணலாம் dt divided by t square plus b by a into t plus c அப்படினு போட்டுருவோம் கரெக்ட்டா இது கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் போடுவோம் 1 by a integral dt divided by கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் போடும்போது எப்படி t plus b by 2a கரெக்ட்டுங்களா அது minus b square by 4a square வரும் கரெக்ட்டுங்களா plus c minus b square by 4a square அப்படினு வந்திருக்கும் இத ரூட் எடுத்து நம்ம ஒரு ஸ்கொயர்னு போட்டுக்கலாம் ஓகேங்களா சோ அப்ப என்ன ஆகுது இங்க வந்து ஸ்கொயர் இருக்கும் அப்ப x ஸ்கொயர் plus a ஸ்கொயர் ஃபார்முலா வந்துருச்சு இல்லையா அப்ப dx by x square plus a square ஃபார்முலா மாதிரி வந்துச்சுன்னா அப்ப இதுக்கு என்னது ஃபார்முலா 1 by a tan inverse x by a அப்படினு வந்துரும் சோ இந்த மாதிரி நம்ம இந்த ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்ல பவர் 2 இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் cos square x ல டிவைட் பண்ணிட்டு secant square x dx dt போடணும் tan x t போட்டு நம்ம கன்வர்ட் பண்ணோம்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் மெத்தடுக்கு வந்துரும் அதுக்கு அப்புறம் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிரலாம் சோ இப்போ வந்து ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிற இன்டகிரேஷன்ஸ் எப்படி சால்வ் பண்றதுன்றதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ இந்த இதுல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் நான் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க சோ கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் நம்ம இப்ப சால்வ் பண்ணலாம் ஓகேவா சரி இந்த ப்ராப்ளம் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இன்டகிரல் dx divided by 1 plus cot x is equal to dash அதாவது இன்டகிரல் dx divided by 1 plus cot x equal to dash ன்னு கேட்டிருக்கோம் சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 1 by 2 log of நல்லா கவனிங்க என்ன கொடுத்திருக்கேன் பாருங்க ஆன்சர் தரேன் 1 by 2 log of sin x plus cos x sin x plus cos x ன்னு கொடுத்திருக்கேன் ஓகேங்களா சரி செகண்ட் ஆப்ஷன் வந்து 1 by 2 minus 1 by 2 log of sin x plus cos x ன்னு கொடுத்திருக்கேன் அடுத்த ஆப்ஷன் வந்து தேர்ட் ஆப்ஷன் வந்து 1 by 2 x minus 1 by 2 log of sin x plus cos x sin x plus cos x fourth option வந்து none of these அப்படினு தரேன் third option plus cos x ன்னு போட்டு fourth option வந்து none of these அப்படினு கொடுத்திருக்கோம் சோ இந்த சம் இப்போ எப்படி சால்வ் பண்றதுன்றதை நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா சரி பாருங்க இந்த சம்ம சால்வ் பண்ணலாம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த cot x எப்படி எழுதிக்கலாம் cos x by sin x ன்னு எழுதிக்கலாம் இல்லையா சோ அப்ப நல்லா கவனிப்போம் இன்டகிரல் dx by இது எப்படி எழுதுறேன்னா 1 plus cos x by sin x ன்னு எழுதிட்டேன் இப்போ இந்த sin x ல LCM எடுத்து இந்த sin x மேல கொண்டு போயிடுவோம் அப்படி கொண்டு போனோம்னா இன்டகிரல் என்ன வருது பாருங்க sin x dx divided by sin x plus cos x sin x plus cos x அப்போ வந்து இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு உங்களுக்கு இப்போ நான் காமிச்சதுல இந்த ஃபார்மேட்ல இருக்கு எது இந்த மாதிரி இந்த ஃபார்மேட்ல இருக்கு ஓகேங்களா சோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதாவது ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் பவர் 1 இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நியூமரேட்டர் எப்படி எழுதணும் l into denominator plus m into denominator dash அப்படின்னு கன்வெர்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையாப்பா சோ அந்த மாதிரி நம்ம இப்போ எழுதலாம் பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நியூமரேட்டர் மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணலாம் எப்படின்னு பாருங்க இப்போ நியூமரேட்டர் என்னது sin x தானே சோ sin x எப்படி எழுதணும் l into denominator வரணும் denominator என்ன இருக்கு sin x plus cos x சோ l into sin x plus cos x கரெக்ட்டுங்களா அடுத்து அப்படி போட்டு plus m into derivative of denominator ன்னு போட்டுக்கணும் derivative of denominator னா sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா வருது cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin x அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு சோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இப்போ நாம என்ன பண்ணோம்னா இந்த l m கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட் பண்ணோம் அதுக்காக என்ன பண்ண போறோம்னா இங்க பாரு sin x நல்லா கவனிக்கணும் இப்போ என்ன பண்றேன் பாருங்க is equal to l எழுதுறது கரெக்டா பாருங்க l minus m into sin x புரியுதுங்களா பிளஸ் நல்லா கவனிங்க l plus m into cos x கரெக்டாப்பா l plus m into cos x ன்னு எழுதி இருக்கும் சோ இங்க பாத்தீங்கன்னா sin x ஓட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கு லெஃப்ட் சைடுல cos x ஓட கோஎஃபிஷியன்ட் 0 இருக்கு என்ன cos x கிடையாது இல்லையா வேணா இங்க பிளஸ் 0 into cos x அப்படின்னு எழுதிக்கலாம் வேணா அப்படி எழுதி வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்போ ஈக்குவேட் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சிமிலர் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் by equating coefficient by equating coefficients அப்படின்னு வச்சுங்க ஈக்குவேட்டிங் அப்படின்னு பண்ணீங்கன்னா உங்களுக்கு sin x க்கு என்ன வருது பாருங்கப்பா sin x ஓட கோஎஃபிஷியன்ட் l minus m தானே அப்ப l minus m is equal என்ன வந்திருக்கு 1 ன்னு வந்திருக்கு l minus m க்கு என்னப்பா வந்திருக்கு 1 ன்னு வந்திருக்கு கரெக்ட்டுங்களா சரி அதே மாதிரி cos x உடைய கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேட் பண்ணா இங்க 0 இங்க l plus m சோ l plus m is equal என்னப்பா வந்திருக்கு 0 ன்னு வந்திருக்கு இதுல இருந்து l is equal நம்ம என்ன எடுத்துக்கலாம் அதாவது l equal to minus m ன்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா சரி
அப்படி இல்லைன்னா மைனஸ் எம் பிளேஸ்ல எல்னு போட்டுக்கலாம். அப்போ மைனஸ் எம் பிளேஸ்ல எல் போட்டீங்கன்னா எல் பிளஸ் எல் இஸ் ஈக்குவல் டு 1 வந்துருதா? இது எல் பாது, இது எல். சரிங்களா? நல்லா பாருங்க, இது வந்து எல். அப்போ என்ன பண்ணலாம், எல் பிளஸ் எல் இஸ் ஈக்குவல் 1 வருது. 2l இஸ் ஈக்குவல் என்ன வந்தது? 1 வந்திருக்கு. ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 1/2 வந்துருச்சு. அப்போ எல் வேல்யூ 1/2 வந்துருச்சு. இப்போ எல்லுக்கு 1/2 சப்ஸ்டிட் பண்ணா எம் என்ன வரும் சொல்லுங்க? எம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/2 வந்திருக்கும். எம் வந்து மைனஸ் 1/2 வந்துருச்சு. புரிஞ்சுங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு எடுத்துக்கலாம். அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம் பாருங்க. இப்போ சரி, இப்போ கவனிங்கப்பா. இப்போ வந்து இது எப்படி எழுதுறோம்னா, நியூமரேட்டரை வந்து எல் இன்ட்டு சைன் எக்ஸ் பிளஸ் காஸ் எக்ஸ் பிளஸ் எம் இன்ட்டு காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் தானே எழுத போகிறோம். ஸோ அப்போ வந்து இன்டகிரேஷன் எழுதும்போது நியூமரேட்டரை வந்து எல் வந்து எவ்வளோ? 1/2. ஸோ 1/2 இன்ட்டு சைன் எக்ஸ் பிளஸ் காஸ் எக்ஸ் டிவைட் பை சைன் எக்ஸ் பிளஸ் காஸ் எக்ஸ், டினாமினேட்டருக்கு பிளஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதிட்டு பிளஸ் இன்ட்டு டிஎக்ஸ் போட்டுட்டு அடுத்து பிளஸ் எம் இன்ட்டு காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் எழுதுறோம். கரெக்டா? ஸோ எம் வேல்யூ மைனஸ் 1/2. ஸோ அது போட்டோம்னா மைனஸ் 1/2 இன்டகரல் இது என்ன வருது? காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் டிவைட் பை சைன் எக்ஸ் பிளஸ் காஸ் எக்ஸ்னு வந்துருச்சு. கரெக்டுங்களா? சைன் எக்ஸ் பிளஸ் காஸ் எக்ஸ்னு வந்திருக்கு, இன்ட்டு டிஎக்ஸ்னு வந்திருக்கு. சரி, இப்போ இங்கே என்ன கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைன் எக்ஸ் பிளஸ் காஸ் எக்ஸ், இந்த சைன் எக்ஸ் பிளஸ் காஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிருச்சு. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும் பாருங்க, இங்கே 1/2 தானே இருக்கு. ஸோ 1/2 எக்ஸ்னு வருதா? இங்கே மைனஸ்ன்னு வச்சுக்கிட்டு இது 1/2ன்னு போட்டுட்டு நியூமரேட்டர் வந்து டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் டினாமினேட்டர் தானே இருக்கு. ஸோ லாக் ஆஃப் டினாமினேட்டர், லாக் ஆஃப் டினாமினேட்டர் சைன் எக்ஸ் பிளஸ் காஸ் எக்ஸ் பிளஸ் இன்டெகிரல் கான்ஸ்டன்ட் சி அப்படின்னு நம்ம போட்டுட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அப்போ ஆன்சர் எந்த ஆப்ஷன் கரெக்டாக வருது பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம்ப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்போ கொடுக்குற சமயம் இதை நீங்கள் சால்வ் பண்ணி சொல்லணும். இன்டகரல் 3e பவர் எக்ஸ் பிளஸ் 2e பவர் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 3e பவர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2e பவர் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டேஷ். இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ உங்களுக்கு இது வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணி நீங்கள் ஆன்சர் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் ஆப்ஷன்ஸ் தரேன், எந்த ஆப்ஷன்ஸ் சொல்லணும். இதை சால்வ் பண்ண ஆன்சர் எப்படி வரும்னா, எல் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் எம் இன்ட்டு லாக் 3e பவர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2e பவர் எக்ஸ் பிளஸ் சி இந்த ஃபார்மேட்டில் வரும். சரிங்களா? அப்போ எல் ஈக்குவல் எவ்வளோ, எம் ஈக்குவல் எவ்வளோன்னு கொஸ்டின். எல் அண்ட் எம் எவ்வளோன்னு கேட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து எல் வந்து நம்ம என்ன கொடுக்குறோம்னா 12/13 கொடுத்துட்டு எம் வந்து மைனஸ் 5/13 கொடுத்துருக்கேன். செகண்ட் ஆப்ஷன் வந்து எல் வந்து 12/13, எம் வந்து 5/13. தேர்ட் ஆப்ஷன் வந்து எல் மைனஸ் 12/13, இது எம் வந்து மைனஸ் 5/13. ஃபோர்த் ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன்ப்பா. ஸோ இந்த சம்மை நீங்கள் சால்வ் பண்ணணும். இப்போ இதை சால்வ் பண்ணிடலாங்களா? ஓகே, சால்வ் பண்ணலாம் பாருங்க. இது எந்த ஃபார்மேட்டில் இருக்கு பாருங்கப்பா. இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா, இப்போ ஏஇ பவர் எக்ஸ் பிளஸ் பிஇ பவர் மைனஸ் எக்ஸ் பை பிஇ பவர் எக்ஸ் பிளஸ் கியூ பவர் மைனஸ் எக்ஸ் இருந்துச்சுன்னா டிஎக்ஸ் அதை வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும். அதாவது நியூமரேட்டர் எப்படி இருந்ததுன்னா எல் இன்ட்டு டினாமினேட்டர் பிளஸ் எம் இன்ட்டு டினாமினேட்டர் டேஷ், டெரிவேட்டிவ் டினாமினேட்டர் வர மாதிரி நம்ம எழுதிக்கணும். அப்படி இந்த ஃபார்மேட்டில் தான் எழுதணும். ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணலாங்களா? பண்ணலாம் பாருங்க. ஸோ அப்போ வந்து நியூமரேட்டர் என்ன பாருங்க, 3e பவர் எக்ஸ் பிளஸ் 2e பவர் மைனஸ் எக்ஸ் that is equal to L into denominator. Denominator என்ன சொல்லுங்க, 3e power minus x plus 2e power x plus ன்னு போட்டு m into derivative of denominator 3e power minus x differentiate பண்ணா என்ன வரும், minus 3e power minus x. ஏன்னா e power minus x differentiate பண்ணா e power minus x into minus plus 2e power x differentiate பண்ணா அப்படியே 2e power x ன்னு வந்துருது. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா இங்க பாருங்க 3e power x plus 2e power minus x இருக்கு இல்லையா. இப்போ ஃபர்ஸ்ட் e பவர் x எல்லாம் எழுதிக்கலாம். e பவர் x எங்க இருக்கு, l 2e பவர் x, இங்க ஒரு 2e பவர் x இருக்கா. அப்போ 2l காமனா வெளியே எடுத்துட்டு 2l பிளஸ் இங்க 2l எடுக்க முடியாது, 2 தான் எடுக்க முடியும் காமனா. 2e பவர் x காமன் எடுக்கலாம். ஸோ 2e பவர் x காமன் எடுத்துட்டு அப்போ இங்க l இருக்கு, இங்க m இருக்கு. ஸோ l பிளஸ் m அப்படின்னு போட்டு இன்ட்டு e பவர் x அப்படின்னு போட்டுக்கலாமா. சரி, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. பிளஸ் mன்னு எழுதும்போது பிளஸ் எம்ல எழுதும்போது பார்த்தீங்கன்னா இந்த சாரி இ பவர் மைனஸ் எக்ஸ்ல எழுதுறதா அஸ்யூம் பண்ணிக்கலாம். இ பவர் மைனஸ் எக்ஸ்ல பண்ணும்போது இங்க 3l இருக்கு, இங்க மைனஸ் 3l இருக்கு இல்லையா. அப்போ 3 காமனா எடுத்துட்டீங்கன்னா l மைனஸ் எம் அப்படின்னு வந்திருக்கு. l மைனஸ் எம் இன்ட்டு என்னப்போ வந்திருக்கு, இ பவர் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா. சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஈக்குவேட் பண்ணணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவேட் பண்ணுங்க. அப்போ இ பவர் எக்ஸ் என்ன இருக்கு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இ பவர் எக்ஸ் 2 இன்ட்டு எல் பிளஸ் எம். அப்போ அது எவ்வளோ வந்திருக்கு பாருங்க, 3ன்னு வந்திருக்கு. அப்போ 2 இன்ட்டு எல் பிளஸ் எம் இஸ் ஈக்குவல் என்னப்பா வந்திருக்கு,
3ன்னு வந்திருக்கு. இது ஒரு ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். என்ன L + M = என்ன படிக்கலாம்னு சொல்லுங்க, 3/2ன்னு வந்துருது. ஓகேங்களா, இது ஒரு ஈக்குவேஷன் வந்திருக்கு. அடுத்து வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் e ⁻ - x எடுத்து என்ன வரும், 3 × L - M வருதா? அப்ப இங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் e ⁻ x என்ன வந்திருக்கு, 2ன்னு வந்திருக்கு. ஸோ 3 × L - M = என்ன வருது, 2ன்னு வந்திருக்கு. இதுல இருந்து என்ன பண்ணலாம், L - M = 2/3ன்னு வந்திருக்கு. ஸோ இதை வந்து இது வேணா இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துங்க, இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துங்க. இப்போ ஈக்குவேஷன் 1ம் 2ம் ஆட் பண்ணலாமா? ஈக்குவேஷன் 1 + ஈக்குவேஷன் 2ன்னு போடுங்கப்பா. அப்படி ஆட் பண்ணா m கேன்சல் ஆயிட்டு 2L வந்துருமா? 2L = 3/2 + 2/3 இருக்கு. ஸோ எல்சிஎம் வந்து 6ன்னு எடுத்துக்கலாம். 6 எடுத்தா 3 × 3 9, 9 + 2 என்ன, 9 + 4 வந்து என்ன வந்திருக்கு பாருங்க உங்களுக்கு. இங்க எல்சிஎம் எடுத்துட்டுமா? ஸோ இங்க இது சால்வ் பண்ணும்போது இங்க 13 வந்துடும், இங்க 2Lன்னு இருக்கு. ஸோ L = என்ன வருது பாருங்க, 13/12ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 1 - 2 போட்டுடலாம். 1 - 2 போட்டீங்கன்னா LL கேன்சல் ஆயிட்டு 2M = 3/2 - 2/3ன்னு வந்துடும். ஸோ இங்க எல்சிஎம் எடுத்தா இங்க என்ன வரும் பாருங்க, அதே மாதிரி 6 வந்துட்டு 9 - 4 வந்துடும். அப்போ இங்க வந்து 5 வந்துடும். கரெக்டுங்களா? ஸோ இங்க 2M இருக்கு. M = என்னப்பா வருது, 5/12ன்னு வந்திருக்கு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இங்க நன் ஆஃப் தீஸ் அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? சரி, இப்போ வந்து உங்களுக்கு இது தெரியும், எப்படி எழுத போறோம், இது ஆல்ரெடி தெரியும் இல்லையா, L × டினாமினேட்டர் + M × டெரிவேட்டிவ் ஆஃப் டினாமினேட்டர்னு எழுதுவீங்க. நல்லா புரியுது, அது ஸ்டெப் எழுதிட்டு டைம் வேஸ்ட், அப்படியே எழுதிடுறேன். L × டினாமினேட்டர் எழுதுனா டினாமினேட்டர் கேன்சல் ஆயிரும். அப்போ L டிஃபரன்ஷியேட்னா LXன்னு வந்துடும். L வந்து இங்க 13/12 வந்திருக்கு, இன்டு Xன்னு போட்டுங்க. அடுத்து ப்ளஸ் M × டெரிவேட்டிவ் ஆஃப் டினாமினேட்டர் இன்ட்டு டிவைடட் பை டினாமினேட்டர் இருந்துச்சுன்னா அதுக்கு லாக் ஆஃப் டினாமினேட்டர் வரும். ஸோ M × லாக் ஆஃப் டினாமினேட்டர் போடணும். ஸோ இங்க M என்ன வந்திருக்கு பாருங்க, M வந்து நமக்கு இங்க பிளஸ்ல வந்திருக்கு. அப்படிதானப்பா அது? ஸோ M பிளஸ்ல வந்திருக்கிறதுனால பிளஸ்ன்னு போட்டு 5/12 லாக் ஆஃப் டினாமினேட்டர். லாக் ஆஃப் டினாமினேட்டர் என்ன சொல்லுங்க, 3e - x + 2e xன்னு போட்டு பிளஸ் இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட் c அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் கொடுக்குறேன், சால்வ் பண்ணுங்கப்பா. இப்போ இந்த சம் சால்வ் பண்ணுங்க. இன்டெக்ரல் dx டிவைடட் பை 1 + 2 cos square x 1 + 2 cos square x is equal to dash அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஆப்ஷன் தரேன், கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லணும் ஆன்சர். 1/2√3 tan inverse tan x /√3. இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து செகண்ட் ஆப்ஷன் வந்து 1/√3 tan inverse x /√3. அடுத்த தேர்ட் ஆப்ஷன் வந்து 1/√3 tan inverse tan x /√3. fourth option none of this. ஓகே, சால்வ் பண்ணலாம் வாங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு சொல்லியிருக்கேன், என்ன சொல்லியிருக்கேன் பாருங்க, ஸ்கொயர்ல இருந்துச்சுன்னா, அதாவது ட்ரிக்னோமெட்ரி வந்து ஸ்கொயர்ல இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை டிவைட் பை cos square x ன்னு போட்டுட்டு அடுத்து tan x = t அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா? சரியா, இந்த மெத்தட்ல பண்ணலாங்களா? பாருங்க. சரி, இப்போ வந்து பாருங்கப்பா, இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் டிவைட் பை என்ன பண்ணும், டிவைட் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை cos square x ன்னு போட்டுக்கலாமா? அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் cos square x ல டிவைட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ என்ன வருது பாருங்க, இன்டெக்ரல் dx பை cos square x டிவைட் பை இங்க 1/cos square x வரும், பிளஸ் இங்க cos square x கேன்சல் ஆச்சுன்னா 2ன்னு வந்துருது. சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா இங்க 1/cos square x வந்து secant square x வந்துருது. ஸோ secant square x dxன்னு வந்துருச்சுங்களா, டிவைட் பை இது என்ன வரும், இதுவும் secant square x ன்னு வந்துடும், secant square x + 2ன்னு வந்துடும். secant square x எப்படி எழுதலாம், tan square x + 1ன்னு எழுதலாம் இல்லையா? ஸோ இது secant square x dxன்னு போட்டு டிவைட் பை secant square x tan square x + 1 + 2ன்னு போட்டுங்க. இப்போ வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். என்ன சப்ஸ்டிட் பண்ண போறோம்னா tan x = t ன்னு போட போறோம். tan x = t போட்டா tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன போறது, secant square x dx = dt ன்னு வருது. கரெக்ட்டுங்களா? tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா secant square x dx வருது. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இது எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன வருது பாருங்க, இன்டெக்ரல் secant square x dx dx வந்து dt ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. tan square x பிளேஸ்ல t ன்னு போட்டோம்னா t ஸ்கொயர் வந்துருது, tan x பிளேஸ்ல t. அடுத்து 1 + 2 இருக்கு இல்லையா, 1 + 2 3 ன்னு எழுதுறது √3 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். சரி, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா இன்டெக்ரல் dx பை x ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயருக்கு என்னப்பா ஃபார்முலா, 1/a tan inverse x/a அப்படிதானே. அப்போ 1/a
a வந்து √3 into tan inverse x எவ்வளவு பாருங்க x வந்து t by a வந்து √3 அப்படின்னு நம்ம போட்டுடலாங்களா சரி இப்போ t equal to tan x தானே வருது அப்ப t பிளேஸ்ல tan x போடணும் ஸோ அப்போ என்ன வருது பாருங்க 1/√3 tan inverse t பிளேஸ்ல tan x போட்டுங்க அப்போ tan x by √3 கரெக்டுங்களா ஸோ அப்போ இந்த ஆன்சர் எந்த ஆப்ஷன் வருது பாருங்க இப்போ உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன் கரெக்டாக வந்திருக்கு சரிங்களா எல்லாரும் ஆன்சர் கரெக்டாக டக்குன்னு சொல்லணும் ஃபர்ஸ்ட்ல சொல்லிட்டு இருப்பீங்க இப்போ யாருன்னு சொல்றதுல கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கப்பா ஆன்சர்ஸை சால்வ் பண்ணி சொல்றீங்களா இப்போ இந்த சம்முக்கு இப்போ பாருங்க இப்போ சம்மு தரேன் இன்டகரல் dx divided by 2 sin square x 2 sin square x plus 2 sin x cos x 2 sin x cos x plus cos square x is equal to dash சரிங்களா சரி இப்போ இந்த சம்மை வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும் நான் வந்து ஆப்ஷன்ஸ் தரேன் பார்த்துங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 1/2 tan inverse 2 tan x plus 1 second option 1/2 tan inverse 2 tan x third option tan inverse 2 tan x plus 1 fourth option none of this கொடுத்துருக்கோம் இப்போ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் பாருங்க இது எந்த ஃபார்மேட்டில் இருக்கு இதுக்கு மேலெல்லாம் நான் டிவைட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு போட்டு 1/cos square x secant square x அப்படி எழுத மாட்டேன் டேரெக்டாகவே நான் அப்படியே எழுதிக்கிறேன் பாருங்க டிவைட் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு போட்டேன் இல்லைங்களா இப்போ அப்படியே எழுதுறேன் பாருங்க எங்க dx பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் வந்து secant square x கரெக்டாக secant square x dxன்னு அப்படின்னு வந்துருச்சு அடுத்து வந்து இன்டெகிரல் இங்கே sin square x பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் வந்து சரி இங்கே இன்டெகிரல் வராது டிவைடட் பை தானே போடணும் சரி அப்போ இங்கே டிவைடட் பைன்னு போடலாம் டிவைடட் பை sin square x பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் வந்து tan square x ஸோ 2 tan square x அடுத்து இங்கே sin square x cos square x டிவைட் பண்ணால் ஒரு cos x கேன்சல் ஆகிட்டு sin x பை cos x வந்து tan x வரும் ஸோ 2 tan x ப்ளஸ் இங்கே cos square x கேன்சல் ஆகிட்டு 1ன்னு வந்துருக்கு ஸோ இப்போ tan x இஸ் ஈக்குவல் டு டீன்னு போடணும் தெரியும் இல்லையா உங்களுக்கு இப்போ tan x இஸ் ஈக்குவல் டு நம்ம டீன்னு போட்டோம்னா secant square x dx இஸ் ஈக்குவல் டு dtன்னு கிடைக்கும் ஸோ அதை அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ சப்ஸ்டிட் பண்ணிடலாமா அப்படியே சரி அப்படியே சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வருது பாருங்க இன்டெகிரல் secant square x dx வந்து dtன்னு போட்டு டிவைட் பை 2t ஸ்கொயர் பிளஸ் 2t பிளஸ் 1ன்னு வந்துருச்சு இப்போ இது கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் போடணும் அப்போ இன்டெகிரல் dt போட்டுட்டு 1/2 2 காமன் எடுத்துட்டா என்ன வருது பார்ப்போம் இங்கே என்ன இருக்கு பாருங்க t ஸ்கொயர் பிளஸ் t கரெக்டுங்களா பிளஸ் t பிளஸ் 1/2 அப்படின்னு வந்திருக்கு இப்படின்னு இருக்கு கரெக்டுங்களா சரி இப்போ இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் போட போகிறோம் ஸோ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் போடலாம் ஸோ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பாருங்க எப்படி எழுத போறோம்னா இன்டெகிரல் இது 1/2 இருக்கு இன்டெகிரல் dt இருக்கு டிவைடட் பை இந்த t ஸ்கொயர் பிளஸ் t இருக்கு இல்லையா அதை வந்து என்ன பண்ணலாம் t பிளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் கரெக்டுங்களா மைனஸ் 1/4 பிளஸ் 1/2 அப்படின்னு போட்டுக்கலாமா ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம் நம்ம இந்த மாதிரி தானே வருது ஏன்னா வந்து t plus half of the coefficient of t whole square போட்டு மைனஸ் என்ன பண்ணணும் நம்ம மைனஸ் half of the coefficient of t whole square plus இந்த 1/2 இருக்கிறது அப்படியே 1/2ன்னு எழுதிக்கிறோம் நம்ம ஓகே இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஸோ இப்போ எப்படி எழுதலாம் பாருங்க இது 1/2 இருக்கு இன்டெகிரல் dtன்னு இருக்கு இதை வந்து t plus 1/2 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுடலாம் இப்போ இது மைனஸ் 1/4 பிளஸ் 1/2 எவ்வளோப்பா இது வந்து எவ்வளோ வரும்னா பிளஸ் 1/4ன்னு வரும் பிளஸ் 1/4 வருமா 1/4 1/2 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாக்கு வந்துருச்சு பாருங்க 1/2 போட்டு இது இன்டெகிரல் dx பை x பிளஸ் x ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் வந்துருச்சு இல்லையா அப்போ என்ன ஃபார்முலா அது இதுக்கு என்ன பண்ணோம் 1/a a வந்து 1/2 தானே ஸோ 1/a a வந்து 1/2 போட்டாச்சு அடுத்து tan இன்வர்ஸ் ஆஃப் x வந்து எவ்வளோ t பிளஸ் 1/2ன்னு போட்டாச்சு கரெக்டுங்களா டிவைட் பை a எவ்வளோ 1/2 ஸோ இங்கே இந்த 2 எல்சிஎம் எடுத்தால் 2 கேன்சல் ஆகிட்டு இங்கே 2t பிளஸ் 1ன்னு இருக்கும் இங்கே 2 கேன்சல் ஆயிரும் அப்போ என்ன இருக்கு பாருங்க tan இன்வர்ஸ் இங்கே 2t பிளஸ் 1 மட்டும் தானே இருக்கும் 2 இன்ட்டு t எவ்வளோ பாருங்க tan x ஸோ tan x பிளஸ் என்ன வந்துருது பாருங்க பிளஸ் 1ன்னு இருக்கு சரிங்களா அப்போ என்ன ஆன்சர் கரெக்டாக வந்துருக்கு பாருங்க ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர் வெரி குட் ஒருத்தர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க ஆன்சர் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இப்போ சம்ம கொடுக்குறேன் எல்லாருமே ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லிகிட்டே இருக்கணும் அடுத்த கொஸ்டின் பேர்லாம் பாருங்க இன்டெகிரல் sin x இது வரைக்கும் சால்வ்டு சம் கொடுத்தேன் இப்போ அன்சால்வ்டு சம் தரேன் இன்டெகிரல் sin x plus 2 cos x divided by 2 sin x plus cos x
dx is equal to dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு டைரக்டாவே நான் ஆன்சரே கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது 4/5x ப்ளஸ் m இன்ட்டு 3/5 log m இன்ட்டு 3/5 சரிங்களா, log 2 sin x plus cos x plus integral constant c. Find m equal to question mark சரிங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 1, செகண்ட் ஆப்ஷன் 1/2, தேர்ட் ஆப்ஷன் -1/2, ஃபோர்த் ஆப்ஷன் none of this அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, சால்வ் பண்ணலாம் பாருங்க. இது எப்படி சால்வ் பண்ணணும்னா, சைன் வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் சைன் காஸ் இருக்கு, பவர் 1ன்னு இருக்கிறதுனால என்ன பண்ணணும்னா, நியூமரேட்டர் வந்து sin x plus 2 cos x இருக்கு இல்லையா, இது எப்படி எழுதிக்கணும், l இன்ட்டு டினாமினேட்டர் 2 sin x cos x 2 sin x plus cos x அப்படின்னு எழுதிட்டு பிளஸ் m இன்ட்டு டெரிவேட்டிவ் ஆஃப் டினாமினேட்டர், அப்போ 2 cos x minus sin x அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா, இப்படின்னு எழுதிடுறோம். இப்போ இது ஈக்குவேட் பண்ணணும். எப்படி ஈக்குவேட் பண்றோம் பாருங்க, sin x plus 2 cos xன்னு இருக்கு, ஈக்குவல் டு இது எப்படி எழுதலாம்னா, அந்த 2l sin x இருக்கு, இங்க 2m minus sin xன்னு இருக்கு. அப்போ என்னென்ன காமன் எடுக்கலாம், 2 காமன் எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது இங்க l இருக்கும், இங்க வந்து மைனஸ் mன்னு வந்திருக்கும், அடுத்து ஒரு sin xன்னு எழுதிக்கலாம். பிளஸ் m போட்டு எழுதும் போது, m-க்கு எழுதும் போது சாரி cos x எழுதுறோம், cos x எழுதும் போது இங்க என்ன இருக்கு பாருங்க, l cos x இருக்கு, இங்க இதுல தப்பா எழுதிட்டுமா, 2l இங்க 2 காமன் எடுக்க முடியாது இல்லையா, ஏன்னா இங்க எடுக்கும்போது sin x மட்டும் தான் இருக்கு, 2 இல்லை, அதனால 2 இன்ட்டு எல்னு எழுதியிருக்கணும். இங்க இந்த மாதிரி மிஸ்டேக் எல்லாம் பண்ணாம எழுதணும். ஓகே, அப்போ 2 இன்ட்டு எல் மைனஸ் எம் இன்ட்டு sin x, இங்க எழுதும் போது எப்படி எழுதுறோம்னா, cos x எழுதும் போது l cos x பிளஸ் m2 cos x வருது, அப்படியே cos x மட்டும் தான் காமன் எடுக்க முடியும், அப்போ 2m பிளஸ் l இன்ட்டு cos x இப்படி தான் எழுத முடியும். ஓகேங்களா, சரி. இப்போ வந்து நம்ம கோஎஃபிஷியன்ட்ஸ், அதாவது sin x ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 2l மைனஸ் m தானே, இங்க வந்து எவ்வளவு இருக்கு, 1ன்னு இருக்கு, அப்போ 2l மைனஸ் m இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துங்க. ஓகேங்களா, அதே மாதிரி cos x ஓட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேட் பண்ணா இங்க 2ன்னு இருக்கு, அப்போ 2m பிளஸ் l இஸ் ஈக்குவல் என்ன வந்திருக்கு பாருங்க, 2ன்னு வந்திருக்கு, இப்படின்னு வந்திருக்கு. அப்போ இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 சால்வ் பண்ணா நமக்கு l அண்ட் m வரும். ஸோ ஃபாஸ்டா சால்வ் பண்ணி ஈக்குவேஷன் சொல்லணும் நம்ம. ஓகேங்களா, இப்போ இது என்ன பண்ணலாம்னா, இது ஈக்குவேஷன் 2 வந்து 2ல டிவைட் பண்ணலாமா, டிவைட் பண்ணா m பிளஸ் l/2 இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வந்திருக்கும். இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிட்டா கூட, இப்போ ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2 ஆட் பண்ணா இங்கே மைனஸ் m இங்க பிளஸ் m தானே இருக்கு, அப்போ ஆட் பண்ணும்போது 2l பிளஸ் l/2 என்னப்பா வரும், 2l பிளஸ் l/2ன்னு வந்துருதா, இஸ் ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு, 1 இருக்கு, இங்க ஒரு 1 இருக்கு, 1 பிளஸ் 1 2ன்னு வந்திருக்கு. ஸோ இதை இப்போ சிம்பிளை பண்ணுங்க, இதை சிம்பிளை பண்ண என்ன வருது, 2 இன்ட்டு 2 4l பிளஸ் l டிவைட் பை இங்க 2 இருக்கு, ஈக்குவல் டு 2ன்னு வருது, இந்த 2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 4ன்னு வந்துருது, அப்போ இங்க 5l வருது. ஸோ 5l இஸ் ஈக்குவல் டு 4, l இஸ் ஈக்குவல் டு 4/5ன்னு வந்துருச்சு. ஸோ l ஈக்குவல் டு 4/5ன்னு வந்திருக்கு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ m கண்டுபிடிக்கணும். ஸோ m கண்டுபிடிக்கிறது, m இஸ் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன்ல இருந்து 1 மைனஸ் l/2 போட்டுங்க, அப்போ m இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் l எவ்வளோ, 4/5ன்னு போட்டு பை 2 ஆல்ரெடி ஒரு பை 2 இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த 4 இந்த 2 கேன்சல் பண்ணா இங்க 2 இருக்கு, அப்போ என்ன வருது, 1 மைனஸ் 2/5 வந்திருக்கு. இது எல்சிஎம் எடுத்தா என்ன போறது, 3/5ன்னு வந்திருக்கு. ஸோ m வந்து 3/5. சரி, ஆக்சுவலா இது எப்படி எழுதியிருப்போம், நம்ம எழுதும் போதே நியூமரேட்டர் எப்படி எழுதிருப்போம், l இன்ட்டு டினாமினேட்டர் பிளஸ் m இன்ட்டு டினாமினேட்டர் டேஷ் டிவைடட் பை டினாமினேட்டர் தானே எழுதி dx போட்டிருப்போம். இப்போ இன்டகிரேட்டர் இப்படி பண்ணும்போது l இன்ட்டு டினாமினேட்டர் பை டினாமினேட்டர் கேன்சல் ஆகிட்டு l இன்டகிரேட் பண்ணா lxன்னு வந்திருக்கும், l-ன்றது 4/5, ஸோ 4/5xன்னு போட்டாச்சு. பிளஸ் m இன்ட்டு டினாமினேட்டர் டேஷ் பை டினாமினேட்டர் போடும்போது இது என்னது, லாகரிதம் வந்துடும். ஸோ m இன்ட்டு லாக் ஆஃப் டினாமினேட்டர், m எவ்வளோ 3/5, ஸோ 3/5 இன்ட்டு லாக் ஆஃப் டினாமினேட்டர் என்னது 2 sin x பிளஸ் cos x அப்படின்னு வருது. ஓகேங்களா, சரி. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்டு வேணும்னா இதை சும்மா 1ன்னு போட்டுங்க, அப்போ தான் நம்மளால கம்பேர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பாருங்க, இங்கே m இன்ட்டு 3/5 இருக்கா, அப்போ இங்கே 1 இன்ட்டு 3/5 இருக்கு, அப்படின்னா m ஈக்குவல் டு 1, அப்போ ஸோ m ஈக்குவல் டு 1ன்னு எந்த ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஞ்சம் ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி சம்ஸ் தரேன், நோட் பண்ணிக்கிங்க, வீட்டில் சால்வ் பண்ணுவீங்க, கொஸ்டின் ஆன்சர் தரேன். இன்டகிரல் டி தீட்டா டிவைட் பை, நல்லா கவனிங்க, இந்த சம்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிங்க. இப்போ இன்டகிரல் டி தீட்டா டிவைடட் பை a plus b tan theta, a plus b tan theta, a plus இது b tan theta. இதுக்கு ஆன்சர் கொடுக்குறேன் பாருங்க,
இதுக்கு ஆன்சர் வந்து a by a square plus b square into theta plus a by a square plus b square into log of a cos theta plus b sin theta plus integral constant c. ஓகேங்களா? அடுத்து சம் தரேன். integral 4e power x plus 6e power minus x divided by 9e power x minus 4e power minus x dx is equal to dash. So இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நோட் பண்ணிக்கங்க. minus 3 by 2x plus 35 by 36 log of 9e power 2x minus 4 இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்த ப்ராப்ளம் தரேன். இன்னைக்கு 3 ப்ராப்ளம் தரேன். 3 ப்ராப்ளம் வீட்டில் நீங்கள் சால்வ் பண்ணணும். dx by 1 plus cos square x இதுக்கு வந்து ஆன்சர் கொடுக்குறேன் பாருங்கப்பா. 1 by root 2 tan inverse tan x by root 2. ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் எல்லாத்துக்குமே ப்ளஸ் இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட் சி இருக்கும். இந்த சம்ஸ் எல்லாம் ஹோம் ஒர்க்காக எடுத்துட்டு நீங்கள் சால்வ் பண்ணுங்க. வராத சம்ம கேளுங்கப்பா, சொல்லி தரேன் நான்.